Hi friends, இன்னைக்கு நம்ம பில்டிங் மெட்டீரியல்ஸ்ல வந்து பார்க்க போறோம் JDO full revision. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷன் வந்து போவோம். ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா அதுல வந்து நம்ம என்ன படிக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் பில்டிங்னா என்னன்னா ஃபவுண்டேஷன் ஆர் சப்ஸ்ட்ரக்சர். பில்டிங்ல வந்து ஃபவுண்டேஷன் ஆர் சப்ஸ்ட்ரக்சர்னு ஒரு பார்ட் இருக்கு, அப்புறம் சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு இருக்கு. சப்ஸ்ட்ரக்சர்ன்றது ஒண்ணும் இல்ல, நம்ம அந்த கிரவுண்ட் லெவல் இந்த டயகிராம்ல பாருங்க, இந்த கிரவுண்ட் லெவலுக்கு கீழ இருக்கும் பாருங்க, அந்த போர்ஷன் தான் நமக்கு வந்து சப்ஸ்ட்ரக்சர் ஆர் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அது வந்து என்ன கேரி பண்ணு பாத்தீங்கன்னா லோயர் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். ஆமா, லோயர் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் transmit load to the soil. இங்க அப்பர் சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து அங்கேருந்து லோடை வந்து இந்த சாயிலுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். அதுதான் லோயர் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்மிட் லோட் டு த சாயில் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர், அது வந்து அபவ் த கிரவுண்ட் லெவல், இதுதான் சூப்பர் ஸ்ட்ரக்சர். கிரவுண்ட் லெவலுக்கு மேலே நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதுதான் சூப்பர் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம். அது வந்து டெட் லோட், அது வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் லோட். என்னென்ன லோட் டிரான்ஸ்மிட் பண்ணும் பார்த்தீங்கன்னா டெட் லோட், லைவ் லோட், விண்ட் லோட், இது 3 லோடையும் அதை டிரான்ஸ்மிட் பண்ணும். இது எப்படி பாருங்கள், ஃப்ரம் தி பில்டிங் டு தி சாயிலுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஆன் விச் பில்டிங் ரெசிஸ்ட் செட்டில்மெண்ட் ஆர் வித்தின் பெர்மிசிபிள் லிமிட். அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணி நிற்கணும். அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் பிஹேவியர் ஆஃப் சாயில் சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி அதுதான் அந்த சாயிலோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்குது செட்டில்மெண்ட் ஆகிறது, எப்படி ரெசிஸ்ட் பண்ணுறா இல்லையான்ட்டு. இதுக்கு தான் நம்ம வந்து சாயில் டெஸ்ட் பண்ணுறது. சாயிலோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, அதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம சாயில் டெஸ்ட் பண்ணி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா bearing capacity of soil. Bearing capacity of soil na ability of subsoil to support the structure load without yielding or displacement. Without எந்த விதமான yielding or displacement நடக்காம ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து சப்போர்ட் பண்ணுறதுனா bearing capacity of soil, அது வந்து மேக்ஸிமம் லோட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அல்டிமேட் bearing capacity of soilனா மினிமம் லோட். இது வந்து அல்டிமேட் bearingனா குறைஞ்சபட்ச லோடு which will cause failure of a foundation. மினிமம் லோட் which will cause failure of a foundation. மினிமமான லோடில் எங்கே வந்து ஃபெயிலியர் ஆகுதோ அதான் அல்டிமேட்டான நம்ம லோட் கொடுக்குறோம்ல அதை சொல்லுவோம். அதான் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில். அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நம்ம போட்டோம்னா சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் நம்மளுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில்னா மேக்ஸிமம் லோடு அப்ளை பண்ணி எபிலிட்டி ஆஃப் சாயில் சப்சாயில் வந்து இந்த சப்சாயில் வந்து டு சப்போர்ட் த ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரை வந்து அதை சப்போர்ட் பண்ணி நிற்கும் வித்தவுட் எனி ஈல்டிங் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்காமல் நிற்கிறது தான் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில். நெக்ஸ்ட்டு அல்டிமேட் பியரிங்னா அந்த குறைஞ்சபட்சம் லோடில் எங்கே ஃபெயில் ஆகுதோ அதுதான் அல்டிமேட் பியரிங். சேஃப்னா நம்ம வந்து அல்டிமேட் பியரிங் லோட் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டோம்னா நம்மளுக்கு சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் இம்ப்ரூவ் பை, எப்படி நம்ம வந்து அந்த பேரிங் வந்து சாயிலோட பேரிங் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னா இன்க்ரீஸிங் டெப்த் ஆஃப் ஃபூட்டிங். நம்ம ஃபூட்டிங்கோட டெப்த் இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளோட அந்த பேரிங் கெப்பாசிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் தி சப்சாயில் வாட்டர், அங்கே அடியில் இருக்க நம்ம வாட்டர்லாம் நம்ம ட்ரைன் பண்ணோம் அப்படின்னா அது மூலயமா நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் பேரிங் கெப்பாசிட்டி. டிரைவிங் சாண்ட் பைல், நம்ம அங்கே வந்து சாண்ட் பைல் ட்ரைவ் பண்ணோன்னா அது மூலயமா நம்ம பேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரேமிங் தி கிரானுலர் மெட்டீரியல் லைக் க்ரஸ்ட் ஸ்டோன். அங்கே இருக்க கிரானுலர் மெட்டீரியலை நம்ம வந்து நம்ம க்ரஸ்ட் ஸ்டோனாக நம்ம இது பண்ணால் ரேம் பண்ணால் அது மூலயமாவும் நம்மளுக்கு வந்து பேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாலோ ஃபவுண்டேஷன். டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாலோ ஃபவுண்டேஷன். டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு ஷாலோ ஃபவுண்டேஷன். ஷாலோ ஃபவுண்டேஷனோட ஸ்பெசிஃபிகேஷனில் பார்ப்போம். டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் எப்பயுமே வந்து லெஸ் தென் த பிரெத், அதோட வித்து எப்பயுமே அது வந்து வித்தோட கம்மியாக இருக்கும். டெப்த்து லெஸ் தென் அந்த வித்து. இதில் பார்த்தீங்கன்னா சீப்பர் அண்ட் எக்கனாமிக்கலாக இருக்கும். இது ஈஸி டு கன்ஸ்ட்ரக்ட், சீப்பர் அண்ட் எக்கனாமிக்கல் டியூ டு வீக்னஸ் அகேன்ஸ்ட் லேட்ரல் லோட், சான்சஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் அது வீக்னஸாக இருக்கும். ஸோ லேட்ரல் லோட்ஸால் அதுக்கு வந்து செட்டில்மெண்ட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. இதோட லோடு எது வரைக்கும் போனால் என் பேரிங் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
இதோட டைப்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஃபூட்டிங். ஸ்ப்ரெட் ஃபூட்டிங்கிறது ஸ்ப்ரெட் சூப்பர் இம்போஸ்ட் load of the structure over a large area. over a large area க்கு அது ஸ்ப்ரெட்டாக இருக்கும். அதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபூட்டிங் ஃபார் ஏ காலம், ஸ்டெப்டு ஃபூட்டிங் ஃபார் ஏ காலம், ஸ்லோப்டு ஃபூட்டிங் ஃபார் ஏ காலம், வால் ஃபூட்டிங் வித் ஸ்டெப்ஸ் ஆர் வித்தவுட் ஸ்டெப்ஸில் இருக்கும், கிரில்லேஜ் ஃபூட்டிங். இதுதான் வந்து நம்ம எக்கனாமிக்கல் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெவி ஸ்ட்ரக்சருக்கு இது ரொம்ப எக்கனாமிக்கல். பார்த்தீங்கன்னா கிரில்லேஜ் ஃபூட்டிங் தான் ரொம்ப எக்கனாமிக்கல். The pictures. Pictures இருக்கான்னு பார்ப்போம். இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஸ்ப்ரெட் ஃபூட்டிங்க்கு. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சிங்கிள் ஃபூட்டிங் இருக்கும், இல்லைனா அந்தமாரி ஸ்டெப்டு ஃபூட்டிங், ஸ்டெப்பாக வச்சுருப்பானுங்க அந்த ஃபவுண்டேஷனில் ஃபூட்டிங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஸ்லோப்பாக இருக்கும், அதாவது ஸ்லோப்டு ஃபூட்டிங் ஃபார் ஏ காலம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வால் ஃபூட்டிங் வித் ஸ்டெப்ஸ் ஆர் வித்தவுட் ஸ்டெப்ஸில் இருக்கும், இந்தமாரி இருக்கும், இல்லைனா வித்தவுட் ஸ்டெப்ஸில் இருக்கும் அப்படின்றாங்க. கிரில்லேஜ் ஃபூட்டிங்னா இது கிரில் ப்ரொவைட் பண்ணி ஃபூட் பண்ணியிருப்பானுங்க. அதுதான் வந்து ஹெவி ஸ்ட்ரக்சரல் லோட்க்கு வந்து அது எக்கனாமிக்கல், அதுதான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. கம்பைன்டு ஃபூட்டிங்னா கன்ஸ்ட்ரக்டட் ஃபார் ஏ 2 or more காலம்ஸ், 1 இல்லை 2 காலமுக்கு கம்பைன் பண்ணி கட்டியிருப்பாங்க. அது மோஸ்ட்டாக எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஆர் ட்ரெபிசாய்டல் ஷேப்பில் இருக்கும். ப்ரொவைடட் ஃபார் எனி கண்டிஷன் ஆஃப் லோடிங், எந்த விதமான லோடிங்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றாங்க. இங்கே இருக்கும் பாருங்கள், 2 or more காலமாக வந்து கம்பைன் பண்ணி இருக்கும், அதுதான் கம்பைன்டு ஃபூட்டிங். அது வந்து ரெக்டாங்குலர்லேயும் இருக்கும், ட்ரெபிசாய்டலையும் இருக்கும். அதான் இந்த பிக்சர் பாருங்கள், இருக்குது பாருங்கள், 2 ஃபூட்டிங்கை கம்பைன் பண்ணி இருக்குங்களா, அதுதான் கம்பைன்டு ஃபூட்டிங். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராப் ஃபூட்டிங். when 2 or more footings are connected by a beam, ஒரு பீம் மூலமா அந்த ஃபூட்டிங் கனெக்ட் பண்ணியிருந்தால் அது ஸ்ட்ராப் ஃபூட்டிங். இது எப்பவுமே வந்து இந்த கிரேட் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பிக்சர்ஸில் இங்கே இருக்குது பாருங்கள், 2 ஃபூட்டிங்கை வந்து கனெக்ட் பண்ணுது பாருங்கள், 2 ஃபூட்டிங்கை இது வந்து கனெக்ட் பண்ணுது, அதான் ஸ்ட்ராப் ஃபூட்டிங் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஃப்ட் ஆர் மேட் ஃபவுண்டேஷன். திக் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட் ஸ்லாப் கவரிங் தி என்டையர் ஏரியாவையும் கவர் பண்ணுற மாதிரி போடுவாங்க பாட்டம் ஆஃப் த ஸ்ட்ரக்சரில். அதுதான் ராஃப்ட் ஆர் மேட் மாதிரி போடுவாங்க, நல்லா பாய் மாதிரி போடுவாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி போடுவாங்க ஃபுல்லாக. அதுதான் வந்து திக் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட் ஸ்லாப் கவரிங் என்டையர் ஏரியாவை கவர் பண்ணி போடுறது பாட்டம் ஆஃப் த ஸ்ட்ரக்சர், அதுதான் ராஃப்ட் ஆர் மேட் ஃபவுண்டேஷன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஃபூட்டிங், அதில் வந்து சிங்கிள் ஃபூட்டிங், ஸ்டெப்டு ஃபூட்டிங், ஸ்லோப்டு ஃபூட்டிங், வால் ஃபூட்டிங் வித் ஸ்டெப்ஸ் ஆர் வித்தவுட் ஸ்டெப், அப்புறம் கிரில்லேஜ் ஃபூட்டிங், ஸ்ட்ராப் ஃபூட்டிங், கம்பைன்டு ஃபூட்டிங், ராஃப்ட் ஆர் மேட் ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீப் ஃபவுண்டேஷன் போகும். டீப் ஃபவுண்டேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டீப் ஃபவுண்டேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதோட ஸ்பெசிஃபிகேஷன். டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் கிரேட்டர் தென் த வித்தை விட அது டெப்த் வந்து அதிகமாக ஆழமாக இருக்கும், அதான் டீப் ஃபவுண்டேஷன். இது வந்து மோர் எக்ஸ்பென்சிவ், அது கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கஷ்டம், காம்ப்ளெக்ஸ் இன் நேச்சர். ப்ரொவைடட் லேட்டரல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்ட் அப்லிஃப்ட் கேன் கேரி ஏ ஹியூஜ் லோட். லேட்ரல் சப்போர்ட் கொடுக்கும், அது ரெசிஸ்ட்டும் பண்ணும், அது வந்து ஹியூஜ் லோடு எடுக்கும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு இதோட டைப்ஸ் பார்த்துடலாம். பைல் ஃபவுண்டேஷன்னா a long vertical load transferring member composed of டிம்பரோ இல்லை ஸ்டீலோ ஆர் கான்க்ரீட்டோ ஏதோ ஒரு லாங் வெர்டிக்கல் லோடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இங்கே இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்ப்ரஸபிள் சாயில், வாட்டர் லாகுடான ஏரியாவில், அப்புறம் ஃபார் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிக்சர் பாருங்கள்,
ஒரு இங்கே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது கான்க்ரீட்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு வெர்டிக்கல் மெம்பரை வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணுறாங்க, உள்ளே விடுறாங்க. இது வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது கான்க்ரீட். எங்கன்னா என் பேரிங் வரைக்கும் விடுவாங்க. இங்கே ராக்ஸ் ஏதாச்சும் தட்டுப்படுதோ அது வரைக்கும் விடுவாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு டைப்ஸ் இருக்குது. என் பேரிங், ஷியர் பைரு, அந்தமாரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்தமாரி தான் விடுவாங்க பைல். நெக்ஸ்ட்டு பைல் ஃபவுண்டேஷன், அதுதான். அப்புறம் பயர் ஃபவுண்டேஷன்னா ஹாலோவாக இருக்கும், வெர்டிக்கல் ஷாஃப்ட். அதை வந்து ஆர் சங்க் அப் டு தி ஹார்ட் பெட் ஆர் ஹாலோ போர்ஷன். ஹார்ட் பெட் இருக்க வரைக்கும் அதை உள்ளே விடுவாங்க. அந்த ஹாலோ போர்ஷனை ஆர் வந்து ஒரு இனர்ட் மெட்டீரியல் வச்சு ஃபில் பண்ணுவாங்க. ஹாலோ போர்ஷன் ஆர் தென் ஃபில்ட் அப் வித் இனர்ட் மெட்டீரியல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்டு இல்லைனா லீன் கான்க்ரீட் வச்சு ஃபில் பண்ணுவாங்க. இது எங்கே மோஸ்ட்டாக சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்ட்ரக்சர் தான். ஃப்ளைஓவர்ஸ் அண்ட் சாஃப்ட் சாயிலில் போடும்போது ஹெவி ஸ்ட்ரக்சருக்கு பயர் ஃபவுண்டேஷன் போடுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ட்ரில் பண்ணிக்கிறாங்க, அந்த ஹோல் போட்டு ட்ரில் பண்ணுறாங்க. அதான் அந்த ஹாலோ ஷாஃப்ட்டை வந்து இது பண்ணி விடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு இன்னர்ட் மெட்டீரியல் வச்சு ஃபில் பண்ணுறாங்க. சாண்டோ இல்லை வந்து லீன் கான்க்ரீட் அந்தமாரி ஒரு மெட்டீரியல் வச்சு உள்ளே ஃபில் பண்ணுறாங்க. அந்த ஷாஃப்ட் எது வரைக்கும் விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பெட் இருக்க வரைக்கும் அந்த ஷாஃப்ட் விட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த ஹாலோ போர்ஷனை வந்து இன்னர்ட் மெட்டீரியல் வச்சு ஃபில் பண்ணுவாங்க. அதுதான் பயர் ஃபவுண்டேஷன். பைல்னால் ரொம்ப ஆழமாக ஒரு கான்க்ரீட்டோ இல்லை ஸ்டீலோ ஏதோ ஒன்று வச்சு உள்ளே ஆழமாக அந்த எண்ட் ராக் இருக்க வரைக்கும் போடுவாங்க, சவுண்ட் ராக் இருக்க வரைக்கும் போடுவாங்க, எண்ட் பேரிங் வரைக்கும் போடுவாங்க. பயர்னால் ஃபஸ்ட்டு ஹாலோ வெர்டிக்கல் ஷாஃப்ட்டை விட்டுட்டு அதுக்குள்ளே வந்து அந்த ஹாலோ போர்ஷனில் இன்னர்ட் மெட்டீரியல் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இது ஹெவி ஸ்ட்ரக்சருக்கு சூட் ஆகும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கைசான் ஆர் வெல் ஃபவுண்டேஷன். இது வந்து எதுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் டைட் ஸ்ட்ரக்சர் constructed in connection with excavation for foundation of bridge or piers. இது வந்து ஒரு வாட்டர் டைட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இது சர்க்குலாகவும் இருக்கும், ரெக்டாங்குலராகவும் இருக்கும். இது எங்கே கன்ஸ்ட்ரக்டட் இன் கனெக்ஷன் வித் எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது இந்தமாரி டைம்லலாம் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஃபார் ஃபவுண்டேஷன் ஆஃப் பிரிட்ஜஸ் போடும்போது, பயர்ஸ் போடும்போது இதுக்கு அது கைசன் ஆர் வெல் ஃபவுண்டேஷன் அது அப்படின்றத வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த கைசான் ஃபவுண்டேஷன். இப்போ இவங்க வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு பில்ட் பண்ண போகிறாங்க. அது வந்து இங்கே சுற்றியும் வந்து இந்த ரிவர் இருக்குது, வாட்டர் சர்ஃபேஸ் இருக்குது. அது எப்படி வந்து அதை பிளாக் பண்ணி நிறுத்தி அந்த அதை வந்து இந்தமாரி ஷேப்பில் வந்து கொண்டு வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதிலே வந்து ஒரு டைப்ஸ் இருக்குது, 3 டைப்ஸ் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் கைசான். ஃபஸ்ட்டு இதை நான் பார்த்துடலாம், அப்புறம் நான் உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் கைசான்னா அது வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அட் டாப், க்ளோஸ்ட் அட் பாட்டம். வந்து டாப்பில் வந்து ஓப்பனாகவும் பாட்டமில் வந்து க்ளோஸ்டாகவும் இருக்கும். சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. டாப்பில் வந்து ஓப்பனாக இருக்குமா, பாட்டமில் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். அது பாக்ஸ் கைசான். இது வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா டிம்பரில் இருக்கலாம், ரெயின்ஃபோர்ஸ்ட் கான்க்ரீட்டில் இருக்கலாம், இல்லைனா ஸ்டீலில் இருக்கலாம். இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா used at low load and bearing at shallow depth. இதுக்கெல்லாம் வந்து லோ லோட்க்கு அந்த பாக்ஸ் கைசான் யூஸ் பண்ணுவாங்க. பாக்ஸ் கைசான் பிக்சர் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போவோம். இதுதான் பாக்ஸ் கைசான். எப்படி இருக்கு பாருங்க, பாக்ஸ் ஷேப்பில் அது இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்த பிக்சர் மாதிரியே தான் அந்த பாக்ஸ் ஷேப்பில் அவங்க பிரித்து உள்ளே வந்து இது பண்ணி போட்டிருப்பாங்க. மேலே வந்து டாப் ஓப்பனாக இருக்கும், பாட்டம் வந்து க்ளோஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதான். நெக்ஸ்ட்டு ஓப்பன் கைசான். ஓப்பன் அட் டாப் அண்ட் பாட்டம். மேலேயும் ஓப்பனாக இருக்கும், கீழேயும் ஓப்பனாக இருக்கும். இதில் மேட் பண்ணியிருப்பாங்க டிம்பர், மேசன்ரி, ஸ்டீல் ஆர் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட். இதில் வேணாலும் இருக்கும். அதுவும்
இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் அண்ட் பிரிட்ஜ் ஃபவுண்டேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ கால்ட் வெல் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. இது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது டீப் ஃபவுண்டேஷனுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. ஓப்பன் கைசான் வந்து அதோட பிக்சர் பார்த்துடலாம். இதுதான் ஓப்பன் கைசான். டாப்பும் ஓப்பனாக இருக்கும், பாட்டமும் ஓப்பனாக இருக்கும். ஒரு ஹாலோ ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அதை வந்து உள்ளே ப்ரெசென்ட் பண்ணி அங்கே இருக்க தண்ணியில் அவங்க வெளியில் எடுத்துகிட்டு அப்புறமா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக் கைசான் அப்படின்னா இதில் வந்து க்ளோஸ்ட் அட் டாப் வந்து க்ளோஸாக இருக்கும், பாட்டம் வந்து ஓப்பனாக இருக்கும். இது அடாப்ட் அட் வாட்டர். அதோட டெப்த் பார்த்திங்கன்னா வாட்டரோட ஹைட்டு பார்த்திங்கன்னா அதோட டெப்த் பார்த்திங்கன்னா 12 மீட்டர் கிரேட்டர் தனுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்ட் ஏர் இஸ் யூஸ் டு ரிமூவ் வாட்டர் ஃப்ரம் ஒர்க்கிங் சேம்பர். ஒரு கம்ப்ரஸ்ட் ஏர் கொடுத்து அங்கேருந்து தண்ணியை ரிமூவ் பண்ணுவாங்க. மேலே வந்து க்ளோஸ்டாக இருக்கும், கீழே ஓப்பனாக இருக்கும். அது அப்படியே உள்ளே இது கொடுத்து உள்ளே உள்ளே சென்ட் பண்ணி அதுலேருந்து வர ஏரால் அங்கே வாட்டர் ரிமூவ் பண்ணி அப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாட்டமில். அண்ட் ஃபவுண்டேஷன் ஒர்க் கேரிட் அவுட் இன் ட்ரை கண்டிஷன். அதுக்கப்புறம் அது ட்ரை ஆன பிறகு அது ஃபவுண்டேஷன் ஒர்க் கேரி பண்ணுவாங்க அப்படின்றாங்க. இங்கே இருக்க பாருங்கள் பிக்சர், இந்தமாரி தான் இருக்கும். அந்த கம்ப்ரஸர் ஏர் எப்படி சப்ளை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒர்க்கிங் சேம்பர் இங்கே இருக்குது. பக்கெட் மாதிரி இது போகும். இது போய் அங்கே இருக்க தண்ணி எடுத்து அப்புறமா தான் வந்து நெக்ஸ்ட் அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிபிசி போவோம். நெக்ஸ்ட்டு வந்து டிபிசி இதில் வரும். நான் சும்மா டாபிக் தான் அது கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பைல் டிரைவிங்கிறது பைல் இஸ் ஃபோர்ஸ்ட் அண்ட் ட்ரைவன் இன்டு தி கிரவுண்ட் வித்தவுட் எக்ஸ்கவேஷன் அண்ட் போரிங்கும் போரிங் பண்ணாமையும் எக்ஸ்கவேஷன் பண்ணாமல் டேரெக்டாக அப்படியே பைல் உள்ளே அடிக்கிறது தான் வந்து பைல் டிரைவிங். காமன்லி ட்ரைவன் எப்படி அது ட்ரைவன் பண்ணுவாங்கன்னா பைல் டிரைவர் மூலயமா வச்சு பண்ணுவாங்க. அது வந்து ஹேமர் யூஸ் பண்ணியும் பண்ணுவாங்க. ஹேமர்ன்றது அங்கே வந்து கிரேனோடு அட்டாச் ஆகிருக்கும். ட்ராப் ஹேமர், ஸ்ட்ரீம் ஹேமர், டீசல் ஹேமர் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படியே டேரெக்டாக உள்ளே விடுவாங்க மண்ணில். அது வந்து வித்தவுட் எக்ஸ்கவேஷன் ஆர் போரிங் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் அப்படியே டேரெக்டாக உள்ளே வருது. கோஃபர் டேம்ஸ் அதுனாலும் நம்மளுக்கு வந்து கைசான்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்டட் இன் ரிவர் ஆர் லேக். இந்த பாருங்கள் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பைல் டிரைவ் எப்படி இங்கே பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்படி டேரெக்டாக உள்ள விடுவாங்க. நெக்ஸ்ட்டு டெம்பரரி ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்டட் இன் ரிவர் ஆர் லேக் கோஃபர் டேம்ஸ் டு எக்ஸ்க்ளூட் வாட்டர் ஃப்ரம் ஏ கிவன் சைட் டு ஸ்டார்ட் த பில்டிங் ஆப்ரேஷன். அதுக்குள்ளே இருக்க தண்ணியை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அங்கே பில்டிங் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்டாக எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா எர்த் மெட்டீரியல், டிம்பர் ஆர் ஸ்டீல் பைலிங் இந்தமாரி எதில் வேணாலும் இருக்கும். இதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா கேன்டிலிவர், ஷீட் பைல், கோஃபர் டேம்ஸ். அது வந்து ஸ்மால் ஹைட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பிரேஸ்டு கோஃபர் டேம் இது வந்து எக்கனாமிக்கல் ஃபார் ஸ்மால் டு மாடரேட் ஹைட்டுக்கு பிரேஸ்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பேக்மெண்ட் ப்ரொடெக்டட் கோஃபர் டேம்ஸ். இது வந்து ஹைட் லிமிட்டேஷன்லாம் இதுக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு டபுள் வால் கோஃபர் டேம் ஃபார் மாடரேட் ஹைட்டுக்கு. செல்லுலார் கோஃபர் டேம் அது வந்து மாடரேட் டு லார்ஜ் ஹைட்டுக்கு. டைப்ஸ் பார்த்துக்கோங்க, கேட்கலாம். கோஃபர் டேம் அப்படின்றது டெம்பரவரி ஸ்ட்ரக்சராக வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க தண்ணியெல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து டிம்பர், ஸ்டீல் பைல் அதுமாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. இதோட டைப்ஸ் பார்த்துக்கோங்க. கேன்டிலிவர் ஷீட் பைல், பிரேஸ்டு கோஃபர் டேம், எம்பேக்மெண்ட் ப்ரொடெக்டட், டபுள் வால், செல்லுலார். எங்கெங்கே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃபிங். ப்ரொவிஷன் ஆஃப் டேம் ப்ரூஃபிங் கோர்ஸ் ப்ரிவென்ட்ஸ் என்ட்ரி ஆஃப் மாய்ஸ்சர் ஃப்ரம் வால், ஃப்ளோர்ஸ் அண்ட் பேஸ்மெண்ட் ஆஃப் பில்டிங். மாய்ஸ்சரை தடுக்கிறதுக்கு அந்த பில்டிங்குள்ளே என்ட்ரி ஆகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம வந்து டிபிசி கொடுப்போம். இது காசஸ் பார்த்திங்கன்னா ரைசிங் ஏர் மாய்ஸ்சர் ஃப்ரம் தி கிரவுண்ட். எப்படி வருது அப்படின்ற ரெயின் ட்ராவல் ஃப்ரம் வால் டாப் அந்த மாதிரி கூட என்ட்ரு ஆகும். கண்டென்சேஷன்னாலேயும் என்ட்ரு ஆகும்.
புவர் ட்ரைனேஜோ, இம்பர்ஃபெக்ட் ஓரியன்டேஷன், ரூஃப் ஸ்லோப், டிஃபெக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் இது மூலயமா அதெல்லாம் வந்து டிபிசி வந்து அந்த வந்து காசு ஆகும் அப்படின்றாங்க. டிபிசியில் டேம் ப்ரூஃபிங் அது காசு ஆகுன்றாங்க. டிபிசி ஷுட் ஹேவ் தீஸ் இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷுட் பி பர்ஃபெக்ட்லி இம்பெர்வியஸ் அண்ட் டியூரபிளாக இருக்கணும், ஸ்ட்ராங் அண்ட் கேப்பபிள் ஆஃப் ரெசிஸ்டிங் லோடாக இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ரிமைன் ஸ்டெடி இன் இட்ஸ் பொசிஷன், நாட் காஸ்ட்லி காஸ்ட்டாக இருக்கக்கூடாது. இந்தமாரி தண்ணி வந்து புகாமல் தண்ணி உள்ளே சேராமல் இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி உள்ளே வந்து பில்டிங்குள்ளே விடாமல் இருக்கிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அதோட இதில் மேட் பண்ணியிருப்பாங்கன்னா ஹார்ட் பிட்டுமன், மேஸ்டிக் ஆஸ்ஃபால்ட்ஸ், பிட்டுமினஸ் ஃபெல்ட்ஸ், மெட்டல் ஷீட்ஸ், ஸ்டோன், பிரிக், மார்டர், சிமெண்ட், கான்கிரீட் இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம ஜென்ரல் பிரின்சிபல் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, டிபிசி வந்து ஹரிசாண்டலாக ப்ரொவைட் பண்ணலாம், இல்லை வெர்டிக்கலாகவும் கொடுக்கலாம். ஹரிசாண்டலில் கவர் ஃபுல் திக்னஸ் ஆஃப் த வால், ஹரிசாண்டலில் நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது கவர் ஃபுல் திக்னஸ் ஆஃப் அந்த திக்னஸ் ஆஃப் வால் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டரிங் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ்ட் ஆன் வால் சர்ஃபேஸ் அதர்வைஸ் இட் கெட் டேமேஜ் டியூரிங் வால் ஃபினிஷிங். இது வந்து வால் ஃபினிஷிங் அப்போ டேமேஜ் ஆகிடும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வால் சர்ஃபேஸில் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு லேட் ஏ கண்டினியூஸ் ப்ரொஜெக்ஷன் அட் ஜங்ஷன் அண்ட் கார்னர் வால்ஸ், கார்னர் வால்ஸோ ஜங்ஷனோ வரும்போது நம்ம கண்டினியூஸாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு மார்டர் பெட் சப்போர்ட்டிங் டிபிசிக்கு வந்து பி ஈவன் அண்ட் அந்த டிபிசி நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது இது பண்ணும்போதோ நம்மளுக்கு அங்கே மார்டர் கொடுக்குற பிளேஸில் வந்து ஈவனாகவோ லெவலாகவோ இருக்கணும், எந்த விதமான ப்ரொஜெக்ஷனும் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும், இல்லைனா வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் டிபிசி எங்கே எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது வாலில் எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அங்கே ஜாயின்ஸோ இந்தமாரிலாம் வரும்போது அப்படியே கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபவுண்டேஷனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிட்டுமினஸ் ஷீட்டு எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மேசன்ட்ரி போயிடலாம். மேசன்ட்ரி இண்டிகேட் ஆர்ட் ஆஃப் பில்டிங் தி ஸ்ட்ரக்சர் எய்தர் ஸ்டோன்ஸில் இருக்கும் இல்லைனா பிரிக்ஸில் இருக்கும் அப்படின்றாங்க. ஃபார்மர் டைப்பில் நம்ம ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுவோம், இப்போ லேட்டர் டைப்பில் பிரிக் மேசன்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு பார்ட்ஸு ஒரு டைப்ஸ் அதெல்லாம் பார்ப்போம் மேசன்ட்ரியில். கோர்ஸ் அப்படின்னா ஹரிசாண்டல் லேயர் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஆர் பிரிக்ஸ். கோர்ஸ்னால் இந்த போர்ஷன் தான் நம்மளுக்கு வந்து கோர்ஸ். ஹரிசாண்டல் லேயர் ஆஃப் ஸ்டோன்ஸ் இல்லை பிரிக், அது இந்த போர்ஷனை நம்ம வந்து கோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த டேர்மில் நம்ம வச்சுக்கோங்க, ஹரிசாண்டல் லேயர் ஆஃப் ஸ்டோன் ஆர் பிரிக்ஸ். குயின் ஓகே, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆர் கார்னர் ஆஃப் வால்ஸ், எக்ஸ்டீரியர் ஆங்கிளில் இந்த கார்னரில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து ஸ்டோன் மேசன்ட்ரி, இது வந்து பிரிக் மேசன்ட்ரி. நெக்ஸ்ட்டு இது போல் இப்போ வந்து ஒரு பிரிக்கில் மேல் போர்ஷன் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி இருக்கும். நம்ம நிறைய பிரிக்கில் பார்த்தப்போ அவங்க கம்பெனியோட நேம் கூட இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, சில டைம் ஒன்றுமே கூட இல்லாமல் இருக்கும். இந்த பிரிக் டிப்ரெஷன் தான் வந்து நம்மளுக்கு ஃப்ராகு அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ரெஷன் அட் டாப் ஃபேஸ் ஆஃப் த பிரிக், டிப்ரெஷன் அட் டாப் ஃபேஸ் ஆஃப் தி பிரிக், இதுதான் ஃப்ராக். நெக்ஸ்ட்டு வந்து அந்த குட்டி போர்ஷன், சின்ன போர்ஷன் பண்ணுவாங்க, அதுதான் ஹெட்டர். ஒரு செங்கல் அதுதான் ஹெட்டர். அது வந்து லென்த் பர்பண்டிகுலர் டு ஃபேஸ் ஆஃப் த வால். வால்க்கு வந்து இப்படி ஒரு வால் இருக்குன்னா அது வந்து பர்பண்டிகுலராக இருக்கும், இந்த வால்க்கு அது வந்து பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகும், அதுதான் ஹெட்டர் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெச்சர்ன்றது லென்த் பேரலல் டு தி ஃபேஸ் ஆஃப் த வால், அந்த வால்க்கு அது வந்து பேரலாக இருக்கும் அப்படின்றாங்க, அதுதான் வந்து ஸ்ட்ரெச்சர். ஓகே, ஃப்ராகுன்றது டிப்ரெஷன் டாப் ஆஃப் த ஃபேஸ், ஹெட்டர் அப்படின்றது அந்த குட்டி போர்ஷன் பர்பண்டிகுலர் டு த வால், ஸ்ட்ரெச்சர் அப்படின்றது லென்த் பேரலல் டு ஃபேஸ் ஆஃப் வால், அவ்வளோதான்.
இது வந்து பிரிக் ஓரியன்டேஷன் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெச்சர், இது வந்து அந்த ஹெட்டரு, இது வந்து சோல்டியர் அப்படின்றாங்க இந்த போர்ஷனில். டைலர், ஓகே இதெல்லாம் வேணாம், சும்மா அதை நான் எடுத்து வச்சேன் அது ஓரியன்டேஷன் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டிங் அப்படின்றது வந்து இப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பிரிக் லேயர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த சென்டர் போர்ஷன் பாருங்கள், இன்னர் போர்ஷன், இந்த இன்னர் போர்ஷன் தான் வந்து உங்களுக்கு ஹார்ட்டிங். இன்னர் போர்ஷன் ஆஃப் வால் பிட்வீன் ஃபேஸிங் அண்ட் பேக்கிங், ஃபேஸிங்க்கும் பேக்கிங்க்கும் இன்னர் போர்ஷன் தான் ஹார்ட்டிங், அவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு குயின் க்ளோஷர்னால் அந்த ஒரு பிரிக்கை வந்து லென்த் வைஸில் கட் பண்ணால் அது உங்களுக்கு குயின் க்ளோஷர். கிங் க்ளோஷர்னால் அந்த பிரிக்கில் ஒரே ஒரு பக்கம் ஒரு வித்தில் பாதி, அந்த ஹெட்டரில் பாதி, லென்த்தில் பாதி டைக்னலாக கட் ஆகும், இன்க்ளைண்டாக கட் ஆகும். பிவல்டு க்ளோஷர்னால் இது வந்து பாதியாக கட் ஆச்சு, இது ஃபுல் லென்த்துக்கு கீழே வரைக்கும் கொண்டு போய் கட் பண்ணுவாங்க, அதான் பிவல்டு க்ளோஷர். பிவல்டு பேட், இது வந்து ஃபுல்லாக க்ளோஷர்னால் இந்த லென்த் வைஸில் கட் பண்ணுறது. இப்படி பேட்டுனா இந்த வித் வைஸில் இப்படி கட் பண்ணுவாங்க இந்தமாரி. இது பிவல்டு. குவார்ட்டர் பேட்னா குவார்ட்டரில் கட் பண்ணுறது, 3/4 பேட்னா அது 3/4 கட் பண்ணுவாங்க, பிவல்டு பேட்டு. லார்ஜ் பிவல்டு பேட்னா இது, பிவல்டு பேட்னா இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கார்னைஸ் அப்படின்றது ஹரிசாண்டல் மோல்டட் ப்ரொஜெக்ஷன் ப்ரொவைடட் நியர் டாப் ஆஃப் பில்டிங். இங்கே இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் இருக்கும் பாருங்கள், வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, வெளியிலையும் இருக்கலாம், அதெல்லாம் வந்து இந்த கார்னைஸ். ஒரு ஹரிசாண்டல் மோல்டட் ப்ரொஜெக்ஷன் ப்ரொவைடட் நியர் டாப் ஆஃப் பில்டிங், இதுதான் அது வந்து கார்னைஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோப்பிங் அப்படின்றது கவரிங் ஆஃப் ஸ்டோன் கான்கிரீட் பிரிக் பிளேஸ்ட் ஆன் தி எக்ஸ்போஸ்டு டாப் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் வால். அந்த எக்ஸ்டர்னல் வாலில் மேலே வந்து ஒரு கேப் மாதிரி போட்டு இப்படி ப்ரொவைட் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க, அதுதான் கோப்பிங் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோர்ஸில் ஜாம்ப். ஜாம்ப் அப்படின்னா வெர்டிக்கல் சைட்ஸ் ஆஃப் ஏ ஃபினிஷ்டு ஓப்பனிங் ஃபார் தி டோர். விண்டோஸ்லேயும் இருக்கும், டோர்ஸ்லேயும் இருக்கும், அது வந்து வெர்டிக்கல் சைட்ஸ், இதுதான் வந்து ஜாம்ப் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு சில், ஹரிசாண்டல் மெம்பர் டு கிவ் சப்போர்ட் ஃபார் தி வெர்டிக்கல் மெம்பர் ஆஃப் ஏ உட்டன் விண்டோ. டோர்ஸ் கூட வரும். ஹரிசாண்டல் மெம்பர் இங்கே இருக்கு பாருங்கள், சில், horizontal member to give a support for the vertical member of a wooden window or doors. இது சப்போர்ட்காக இருக்குது சில்லு. இது வந்து வெர்டிக்கல் சைட்ஸ் ஆஃப் ஃபினிஷ்டு ஓப்பனிங், வெர்டிக்கல் சைடு இது வந்து ஃபினிஷ்டு ஓப்பனிங்க்கு அங்கே கொடுத்துருக்கிறது ஜாம்ப். விண்டோலேயும் இருக்கும், டோர்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீஸ் அப்படின்னா கோர்ஸ் ஆஃப் ஸ்டோன் ப்ரொவைடட் பிலோ தி கார்னைஸ். அந்த கார்னைஸ்க்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் ஃப்ரீஸ். இது டாப்பில் வந்து கார்னைஸ் இருக்கும், அதுக்கு கீழே கொடுத்துருக்க போர்ஷன் தான் ஃப்ரீஸ். நெக்ஸ்ட் இதிலே வந்து கேபிள் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்டு போர்ஷன் ஆஃப் மேசன்ட்ரி அட் எண்ட் ஆஃப் ஸ்லோப்டு ரூஃப். அந்தமாரி ஸ்லோப்டு ரூஃபில் அங்கே ஸ்லோப் ரூஃபில் இருக்க அந்த போர்ஷன் தான் வந்து கேபிள் அப்படின்றாங்க. இது வந்து என் சைடில் இருக்கனால என் கேபிள்னு போட்டிருக்காங்க. ட்ரையாங்கிள் போர்ஷன் ஆஃப் மேசன்ட்ரி ஒர்க்கில் இது இருக்கும், எங்கே ஸ்லோப்டு ரூஃபில் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து விண்டோஸில் ரிவீல் அப்படின்னா எக்ஸ்போஸ்டு வெர்டிக்கல் சர்ஃபேஸ் லெஃப்ட் ஆன் தி சைட்ஸ். வெர்டிக்கல் சர்ஃபேஸ் எக்ஸ்போஸ்டு, நம்ம வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிற வெர்டிக்கல் சர்ஃபேஸ் லெஃப்ட் ஆன் தி சைட்ஸ் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப்டர் டோர் ஆர் விண்டோ. ஓப்பன் பண்ணி விடுவோம் பார்த்தீங்களா, அவுட்டரில் இருக்கும், இதெல்லாம் அதுதான் வந்து ரிவீல். நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயும் அந்த ஜாம்ப் இருக்கும். நெக்ஸ்ட்டு
ஓகே, சோஃபிட்ன்றது இங்கே இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்பால்ஸ், ஸ்மால் பீஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் தி அந்த குட்டி இந்த போர்ஷனில் அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் உடஞ்சி விழுது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்பால்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பட்ரஸ் வால். பட்ரஸ் வால்னால் இந்தமாரி ஒரு ஸ்லோப்டு மேசன்ட்ரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்தமாரி ஒரு ஸ்லோப்டு ஒர்க் மேசன்ட்ரி பண்ணியிருப்பாங்க வால்க்கு. Sloping or stepped masonry projection from a tall wall intended to strengthen the wall against the thrust of a roof or arch. ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக அது ப்ரொவைட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதான் பட்ரஸ் வால். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டோன் மேசன்ரி. கோர்ஸ்டு ரபிள் மேசன்ரினா அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரஃபஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். டிஃப்ரெண்ட் சைஸ் யூஸ் பண்ணி தான் இங்கே போட்டிருப்பாங்க. எல்லா சைஸையும் ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட் சைஸாக தான் இருக்கும். இது வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் மோஸ்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணுறது இதுதான், கோர்ஸ்டு ரபிள் மேசன்ட்ரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்கோர்ஸ்டு ரபிள் மேசன்ட்ரி. உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே அது டிஃப்ரென்ஸ் தெரியும். கோர்ஸ்டு எப்படி க்ளீனாக அது உள்ள மார்ட்டார் கொடுத்து எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அன்கோர்ஸ்னால் அப்படியே எடுத்து அடுக்கி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸ்டோன் நாட் ட்ரெஸ்ஸு, அது ஒழுங்காக வந்து கிளியராக இருக்காது. நாட் மெயின்டைன் ப்ராப்பராகவும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப சீப்பர். இது மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா காம்பவுண்ட் வால்க்கு, குடவுனுக்கு, கேரேஜ்க்கு, அங்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரேண்டம் ரபிள் மேசன்ட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் சைஸ் அண்ட் ஷேப்ஸில் இருக்கும். ஸ்டோன்ஸ் ஆர் அரேஞ்சு அப்படியே அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. நல்லா பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் நல்லா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். இது மோஸ்ட்டாக அந்த ரெசிடென்ஷியல் பில்டிங், காம்பவுண்ட் வால்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை ரபிள் மேசன்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா மார்ட்டாரே இருக்காது, அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நல்லா இருக்குது பாருங்கள். இதுவும் அதேமாரி காம்பவுண்ட் வால், ரிட்டைனிங் வால், அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்லர் மேசன்ட்ரி. இது வந்து ஸ்கொயர் ரெக்டாங்குலர் ஷேப்பில் அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. பிளாக்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் யூஸ். அது வந்து எல்லாம் வந்து ஒரே ஹைட்டில் ஒரே சைஸில் அப்படி இருக்காது, ஸ்கொயராக ரெக்டாங்குலராக அழகாக இருக்கும் அந்தமாரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த டாபிக்குள்ளே போவோம். ஃப்ளோரிங். ஃப்ளோரிங் அப்படின்றது exposed top surface of the floor is termed as flooring or floor covering or floor finish. Top surface of the floor expose ஆகிற ஃபேஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃப்ளோரிங் அப்படின்றாங்க. The purpose of flooring is to provide a neat, clean and pleasing appearance. நீட்டாக க்ளீனாக நம்மளுக்கு ஒரு appearance நல்லா குட்டாக கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்து ஃப்ளோரிங் பண்ணுவோம். சில ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து இது பண்ணி வைக்கணும் பிஃபோர் செலக்டிங் தி மெட்டீரியல் ஃபார் ஃப்ளோரிங். இனிஷியல் காஸ்ட் பார்க்கணும், அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், க்ளீனினஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதோட டியூரபிலிட்டி பார்க்கணும், டேம்ப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கான்னு பார்க்கணும், சவுண்ட் இன்சுலேஷனாக இருக்கான்னு பார்க்கணும், தெர்மல் இன்சுலேஷன் பார்க்கணும், ஃபயர் ரெசிஸ்டன்ஸான்னு பார்க்கணும், அதோட ஹார்ட்னஸ், ஸ்மூத்னஸ், ஸ்லிப்பரினஸ், மெயின்டெனன்ஸ், அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஃப்ளோரிங் வந்து நம்ம கொடுக்கணும். ஃப்ளோரிங்கில் நம்ம நிறைய டைப்ஸ் பார்ப்போம். இருங்க. Brick flooring. This flooring is specially suited for godowns, stores, warehouse. The bricks are laid either flat or on edge, arranged in herringbone fashions, or set at right angle to the wall, or set at any other good looking pattern. இது கீழே வந்து நம்மளுக்கு ஃப்ளோரிங் இருக்கும் பாருங்கள். ஃப்ளோர் வந்து நம்மளுக்கு வந்து பிரிக்கில் கொடுத்துருப்பாங்க, அதான் பிரிக் ஃப்ளோரிங். நெக்ஸ்ட்டு சிமெண்ட் கான்க்ரீட் ஃப்ளோரிங். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறது. இட் இஸ் சீப், குவைட் டியூரபிள் அண்ட் ஈஸி டு கன்ஸ்ட்ரக்ட். திஸ் டைப் ஆஃப் ஃப்ளோரிங் இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பில்டிங் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. கிரானோலித்திக் ஃப்ளோரிங் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த தான் கிரானோலித்திக் ஃப்ளோரிங். When hard wearing surface is required, then granulithic finish is carried out over the cement concrete. அது சிமெண்ட் கான்க்ரீட்க்கு மேலே கிரானைட் போடுவாங்க. அதான்
Granulithic concrete consists of cement, sand, and rich concrete made with very hard and tough quality coarse aggregates such as granite, basalt, quartzite. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம போடுறது தான் granite. Granulithic flooring. இந்த பிக்சரில் இருக்கு பாருங்க. Next, terrazzo flooring. The flooring made with a special aggregate of marble chips mixed with white or colored cement is called terrazzo flooring. இது இந்த மாதிரி தான் குட்டி குட்டி சிப்ஸாக இருக்கும் பாருங்கள். குட்டி குட்டி பீசஸை வந்து நம்ம வந்து ஒயிட் சிமெண்ட்டோ இல்லை கலர் சிமெண்ட்டில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ளோர் போடுறது தான் டெராசோ ஃப்ளோரிங். இட் இஸ் டெக்கரேட்டிவ். இது வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு போடுவாங்க. ஹேஸ் குட் வேரிங் சப்போர்ட். இட் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் ரெசிடென்ஷியல் பில்டிங், ஹாஸ்பிட்டல்ஸ், ஆஃபீஸஸ், ஸ்கூல்ஸ், அதர் பப்ளிக் பில்டிங்ஸ். அங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. மொசைக் ஃப்ளோரிங் நார்மலாக வீட்டில் இருக்குது. ஃப்ளோரிங் மேட் வித் ஸ்மால் பீஸ் ஆஃப் broken tiles, china glazed or of marble or cement arranged in different pattern. உடச்சி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் போடுவாங்க. நான் பிக்சர் எடுத்து வைக்கல, வீட்டிலலாம் நான் மோஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. நான் போய் விட்டுட்டேன். மொசைக் ஃப்ளோரிங் அப்படின்றது உடச்சி விதவிதமான கலர்ஸில் உடச்சி அதை வந்து அவங்க ஒரு ஃப்ளோராக்கி போடுவாங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைல்டு ஃப்ளோரிங். ஃப்ளோரிங் மேட் ஃப்ரம் ஸ்கொயர், hexagonal or other shapes tiles யூஸ் பண்ணி போடுறது. மேட் ஆஃப் clay, cement, concrete or terrazzo is called tiled flooring. These are available in different sizes, thickness. These are commonly used in residential houses, offices, schools, hospitals and other public buildings. இது டெராசோட அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்பிள் ஃப்ளோரிங். இட் இஸ் a superior type of flooring used especially where extraordinary cleanliness is required. ஹாஸ்பிட்டலில் பாத்ரூம்ஸ், கிச்சன்ஸ், டெம்பிள்ஸ் இந்த மாதிரி மார்பிள் ஃப்ளோரிங் போடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா asphalt flooring. This flooring is not favored because bad smell and ugly color of the asphalt, but at present the asphalt flooring can be carried out in variety of colors and in different forms. Asphalt flooring is recommended for swimming pool and because it is not slippery. இது இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். நம்ம இப்போ வந்து கலர்ஸில் வந்துருச்சு, அதை தான் அப்படி சொல்கிறாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் லினோலியம் ஃப்ளோரிங். Strictly speaking, it is covering which is available in rolls and laid directly on concrete or wooden flooring. இந்த மாதிரி ரோல்ஸில் நம்மளுக்கு கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கான்க்ரீட் ஃப்ளோர் மேலே போடுவோம். This linoleum tiles are also available which can be fixed and glued to concrete base or wooden floor. Since it is subjected to rotting when wet or moist for some time, it is not recommended for bathroom, கிச்சன்ஸ்க்கெலாம் போட மாட்டாங்க. ஈரமாக அந்த மாய்ஸ்சர் கண்டெய்னிங், அது மாய்ஸ்சர் பட்டுச்சுன்னா வெட்டாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதனால் அந்த இடத்துலலாம் போட மாட்டாங்க பாத்ரூம், கிச்சன்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஆர் பிவிசி ஃப்ளோரிங் used for residential and non-residential building. These tiles are laid on concrete base with an adhesive. PVC tile flooring is resilient, smooth, good looking, can be easily cleaned. However, it is costly, can be easily damaged when it comes in contact with burning object. ஃபயர் அந்த மாதிரி ஏதாச்சுன்னா அது ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகிடும். மற்றபடி இது க்ளீன் பண்ணுற பார்க்குறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. பிளாஸ்டிக் ஃப்ளோரிங். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். டோர்ஸ் இஸ் an openable barrier secured in an opening left in a wall for the purpose of providing access to the users of the structure. Window a small opening in the wall for purpose of providing daylight, vision and ventilation. Technical terms apply to the doors and windows. Frame consists of a group of horizontal and vertical member which from a support for a door or window. இங்கே இருக்கு பாருங்க frame. இந்த ஃபுல் போர்ஷன் சொல்கிறது தான் ஃப்ரேம். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் மெம்பர் விச் ஆர் சப்போர்ட் ஃபார் விண்டோஸ்க்கும் இருக்கும், டோர்ஸ்க்கும் இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹெட். இட் இஸ் தி டாப் ஆர் அப்பர் மோஸ்ட் ஹரிசாண்டல் பார்ட் ஆஃப் ஏ ஃப்ரேம். நம்ம ஒரு ஃப்ரேமில் அதான் டாப் மோஸ்ட் இருக்கிறது ஹெட், அவ்வளோதான். இதுதான் ஹெட். நமக்கு இந்த டோரில் இங்கே ஹெட் இருக்குது. window picture.
விண்டோஸ்லேயும் நம்மளுக்கு ஹெட் இருக்கும். இருங்க நான் காமிக்கிறேன். இது பாருங்க, டோர்லேயும் இங்கே ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டோரில் ஹெட் இருக்குது ஹெட்டு. விண்டோஸ்லேயும் இங்கே ஹெட் ஓப்பனிங்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள் ஹெட், அதுதான் விண்டோஸ்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து sill. It is the bottom or lowermost horizontal part of a window frame. பாட்டமில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் அது. டோர்ஸ்லேயும் இருக்கும், விண்டோஸ்லேயுமே இருக்கும் அது. இருங்க நான் காமிக்கிறேன். அது பாருங்கள், சில். நம்ம இங்கே படித்தோம், ஹரிசாண்டல் மெம்பர் டு கிவ் சப்போர்ட் ஃபார் தி வெர்டிக்கல் மெம்பர் ஆஃப் ஏ வுடன் ஃப்ரேம், வுடன் விண்டோ. அதுக்கு தான் இங்கே சில் இருக்கும். அதேமாரி அது விண்டோஸ்க்கும் இந்த இடத்துல இங்கே சில் இருக்கும், ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டோர்ஸ்க்கு இப்போ வந்து டோர்ஸ் ஃப்ரேம்ஸ் ஆர் நார்மலி நாட் ப்ரொவைட் வித் சில்ஸ். ஓகே, அப்போ நம்ம அங்கே படித்தது அதுவும் சில் தான், நார்மலாக ப்ரொவைட் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. சரி, ஓகே, பார்ப்போம் என்னன்ட்டு. ஹார்ன். இட் இஸ் எ ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஹெட் ஆர் சில் பியாண்ட் தி ஃபேஸ் ஆஃப் ஃப்ரேம். இந்தமாரி ஒரு ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனாக இருக்கும் இந்த இடத்துல. இங்கே பாருங்க, இதான் அதுதான் வந்து நம்மளுக்கு ஹார்ன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டைல். இட் இஸ் தி வெர்டிக்கல் அவுட் சைட் மெம்பர் ஆஃப் தி ஷட்டர் ஆஃப் எ டோர் ஆர் விண்டோ. இங்கே பிக்சரில் இருக்கு. டோர்லேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக எப்பயும் சில டைம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, சில டைம் பண்ண மாட்டாங்க போல். சில் ஸ்டைல் எங்கே இருக்கு? ஸ்டைல் அந்த ஸ்பெல்லிங் தான் தப்பாக கொடுத்துறான்னு நினைக்கிறேன். அவனுங்க இந்த மாரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெர்டிக்கல் அவுட் சைட் மெம்பர் ஆஃப் தி ஷட்டர் ஆஃப் யூ டோர். அதான் அவுட் சைட் மெம்பர் தான். அப்போ சப்போஸ் இதுதான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜாம்ப். நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். அது வெர்டிக்கல் மெம்பர் விச் சப்போர்ட்ஸ் தி ஃப்ரேம் ஆஃப் த டோர் ஆர் விண்டோ, அதுதான் வந்து ஜாம்ப் அப்படின்றாங்க. இதுங்க நம்ம பிக்சர் பார்த்து பார்த்து படித்தா தான் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து மெமரி ஆகும். இதை வந்து மனப்பாடம்லாம் பண்ணவே கூடாது நம்ம. ஜாம்ப் இங்கே இருக்கும் பாருங்கள், நம்ம படித்தது தான். வெர்டிக்கல் சைட் ஆஃப் ஃபினிஷ்ட் ஓப்பனிங், இதுதான் ஜாம்ப். நெக்ஸ்ட்டு வந்து reveal. It is the external jamb of a door or window opening at right angle to the face of wall. இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸ்டர்னலாக இருக்கும் இது. அது வந்து ரைட் ஆங்கிள் டு த வால்க்கு ஒரு ரைட் ஆங்கிளாக அது பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ரிபேட். இட் இஸ் தி டிப்ரெஷன் ஆர் ரிசெக்ஸ் மேட் இன்சைட் தி டோர் ஃப்ரேம் டு ரிசீவ் தி டோர் ஷட்டர். ரிபேட் எங்கே இருக்குது? இருந்துச்சு, எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே இருக்குது. இதை இந்த போர்ஷன் தான் ரிபேட் அப்படின்றாங்க. இட் இஸ் தி எக்ஸ்டர்னல் ஜாம்ப் ஆஃப் எ டோர் ஆர் விண்டோ, அவ்வளோதான்.
sorry rebate it is a depression or recess made inside the door frame to receive the door. ஒரு impression மாதிரி இருக்கும் பாருங்க நம்ம கதவெல்லாம் வீட்டு கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரிபேட்ன்றாங்க. mullion, it is a vertical member of a frame which is employed to subdivide or window or window or opening door opening vertically. mullion இங்கே தான் இருக்கு பாருங்க இந்த போர்ஷன் அது subdivided which is employed to subdivided அது mullion அதை டிவைட் பண்ணி வச்சிருக்குல்ல அதுதான் இந்த போர்ஷன் தான் mullion. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா transom. It is a horizontal member of a frame which is employed to subdivide a window opening horizontally. அதான் transom. transom picture கிடைச்சிருக்கான்னு தெரியல பாப்போம் இருங்க. இருக்கு இங்கே பாருங்க நம்மளோட டோர் போர்ஷனுக்கு மேலே இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து transom. அதுதான் நம்ம transom அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கெங்கே இருக்கும் விண்டோஸ்லேயும் இருக்கும் டோரில் அங்கே வச்சுருக்காங்க விண்டோஸ்லேயும் இருக்கும் அப்படின்றாங்க. இது டைப்ஸ் ஆஃப் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் அப்படின்னா ஸ்லைடிங் டோர், ரோலிங் டோர், ஃபோல்டிங் டோர், ரிவால்விங் டோர், ஸ்விங்கிங் டோர், கொலாப்சபிள் டோர் நம்மளுக்கு தெரியும் பார்த்துருப்போம். இதில் விண்டோஸ்னால் கார்னர் விண்டோ, கேபிள் விண்டோ, டோர்மர் விண்டோ, பே விண்டோ, கிளிரி ஸ்டோரி விண்டோ, கேஸ்மென்ட் விண்டோ. நெக்ஸ்ட் நம்ம இந்த டைப்ஸ் பார்ப்போம். corner window அப்படின்னா it is provided at the corner of a room. It has two faces in two perpendicular direction. Due to this, light and air enters from two direction. Such a window improves the elevation of the building also. corner windowன்றது இதுதான் ரெண்டு சைடு இந்த கார்னரில் ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு வந்து விண்டோ கொடுத்துருப்போம். அதான் gable window. It is a vertical window provided in the gable end of the roof. இங்கே இருக்கும் பாருங்கள் இந்த ட்ரையாங்கிள் போர்ஷனுக்குள்ளே இது வந்து கேபிள் விண்டோ இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டோர்மர் விண்டோ. இட் இஸ் எ வெர்டிக்கல் விண்டோ ப்ரொவைடட் ஆன் தி ஸ்லோப்பிங் ரூஃப் வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரொவைடிங் லைட் அண்ட் ஏர் டு தி என்க்ளோஸ்டு ஸ்பேஸ் பிலோ த ரூஃப். அதுதான் வந்து டோர்மர் விண்டோ இங்கே இருக்குது இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் போர்ஷனுக்குள்ளே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் அதான் டோர்மர் விண்டோ. நெக்ஸ்ட்டு வந்து பே விண்டோ. திஸ் விண்டோ projects outward from the wall of a room to provide an increased area of opening for admitting greater light and ventilation. இதுதான் the bay window. இதுதான் the bay window. வால் இங்கே இருக்கும் பட் அது கொஞ்சம் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு அது இங்கே இருக்கும் இந்த போர்ஷனில் இங்கே தெரியும் பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட் வியூவில் இருக்கும் சைட் வியூவில் இருக்கும் பாருங்கள் பே விண்டோ. வால் இங்கே இருக்குது ஆனால் இது ப்ரொஜெக்ட் ஆகிட்டு தெரியும் இதுதான் பே விண்டோ. நெக்ஸ்ட்டு கிளிரி ஸ்டோரி விண்டோ. திஸ் விண்டோ இஸ் யூஸ்வலி ப்ரொவைடட் நியர் தி மெயின் ரூஃப் ஆஃப் ஏ ரூம் ஆன் ஓப்பன்ஸ் அபோவ் தி அட்ஜாயினிங் வரண்டா. எப்படி இருக்கும் இதோ இங்கே இருக்க பாருங்கள் இதுதான் கிளரி ஸ்டோரி விண்டோ. நெக்ஸ்ட் casement window. It is common type of window usually provided in the buildings. Shutter of this type of window open like door மாதிரி ஓப்பன் ஆகும். இதோ இதான் casement window. Next sash or glazed window. It is a type of casement window in which the panels are fully glazed. இதோ இதுதான் விண்டோஸ் டைப்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டோர்மர் விண்டோ இங்கே இருக்குது பாருங்கள். கார்னர் விண்டோ இப்படி இருக்கும். டோர்மர் விண்டோ அந்த ட்ரையாங்கிள் போர்ஷன் கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் roofs. A roof is an uppermost part of a building which provides a structural covering
to give projections to the building against rain, sun, wind, etc. The roofs are classified in the following three categories. Uppermost part of the building நம்ம roofனு சொல்லுவோம். அதோட categories வந்து pitched or sloping roofs, flat or traced roof, curved roofs. The choice of the roof type of roof depends upon the climatic conditions, shape of the building, availability of materials, importance of the building. Yes, கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து நிறைய மழை பெய்கிற இடத்துல நம்ம வந்து ஸ்லோப்பில் வைப்போம். ஷேப் ஆஃப் த பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி வைப்போம். மெட்டீரியல்ஸ் எப்படி ப்ரொவைட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வைப்போம். பிட்ச் ரூஃப் வந்து ஹேவிங் sloping top surface and these are useful at place where rainfall or snowfall is heavy. நம்ம ரெயின்ஃபாலும் ஸ்னோஃபால் அதிகமாக இருக்கிறதுல பிட்ச் ரூஃப் வைப்போம். ஃப்ளாட் ரூஃப்லாம் வந்து பிளேஸ்ட் வேர் ரெயின்ஃபால் இஸ் மாட்ரேட்டாக இருக்கிறதுல ஃப்ளாட் ரூஃப் வைப்போம். These roofs are equally applicable to building any shapes and size. எந்த ஷேப்க்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். curved roofனா have their top surface curved in the form of shell domes அப்படி வைக்கிறது. Such roofs are made more suitable for public buildings like libraries, theatres, recreation centers, etc. to develop architectural effect. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுக்கு அது வைக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட டெக்னிக்கல் டேர்ம் வந்து பிட்ச் ரூஃபில் என்னென்னு பார்ப்போம். ஸ்பேன். இட் இஸ் தி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி இன்டர்னல் ஃபேஸ் ஆஃப் வால் அண்ட் சப்போர்ட்ஸ். ஸ்பேன்ன்றது எங்கே இருக்கும் பாருங்கள், இங்கே வர காமிக்கிறேன். ஓகே, ஸ்பேன்ன்றது இங்கே இருக்குது பாருங்கள். இட் இஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இன்டர்னல் ஃபேஸஸ். இதுதான் ஸ்பேன். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் internal faces of walls or supports. Rise. It is the vertical distance between the wall plate and top of the ridge. ரைஸ்ன்றது இங்கே இருக்கும். இந்த பிக்சரில் ரைஸ் இருக்கா என்னன்னு தெரியல. அது வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸில் ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. நான் வச்ச பிக்சரில் ரைஸ் இல்லை. நெக்ஸ்ட் பிட்ச். இட் இஸ் தி இன்க்ளைனேஷன் ஆஃப் தி சைட்ஸ் ஆஃப் ஏ ரூஃப் டு தி ஹரிசாண்டல் பிளேன். பிட்ச்ன்றது இந்த போர்ஷன் தான் நம்மளுக்கு வந்து பிட்ச்சு. இந்த மாதிரி இங்கே இருக்க பாருங்கள், இந்த பில்டிங்கில் இப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ridge. It is the apex line of the sloping roof, the ridge. Next, hip. It is the ridge formed by the intersection of two sloped surfaces having an exterior angle greater than 180 degree. Hip. இது வந்து these are the lower edge of a roof which are resting upon or projecting beyond the supporting walls. இதான் அந்த eaves. இந்த picture roof வெளியே கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கு பாருங்க. இதுதான் purlins. These are the horizontal wooden or steel member used to support the common rafter of a sloping roof when span is large. பர்லின் நார்மலாக உங்களுக்கு அது தெரியும். இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் இந்த போர்ஷன் தான் ஹரிசாண்டலாக இருக்கும் அது. நெக்ஸ்ட்டு வந்து கேபிள். இட் இஸ் ஏ ட்ரையாங்குலர் அப்பர் பார்ட் ஆஃப் வால் ஃபார்ம்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி பிட்ச்டு ரூஃப். அதுதான் கேபிள். இந்த பிக்சரில் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள்.
triangular portion மாதிரி தான் இது அதெல்லாம் gable verge. It is the edge of a gable running between the eaves and ridges. Edge of the gable ஓட எட்ஜில் இருக்கும் ரன்னிங் பிட்வீன் தி ஈவ்ஸ் அண்ட் ரிட்ஜஸ்க்கு இந்த பக்கம் இந்த ஏரியாவில் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே எல்லாம் இந்த பிக்சரில் நெக்ஸ்ட்டு வந்து தீஸ் ஆர் ஸ்மால் பிளாக்ஸ் ஆஃப் வுட்டன் விச் ஆர் ஃபிக்ஸ்ட் ஆன் தி ராஃப்டர் ஆர் சீலிங் இதோ இங்கே இருக்குது பாருங்கள் template. It is a square or rectangular block of stone or concrete provided under the end beam or truss to spread the load from the roof over a large area of a bearing. Common rafter. These are the inclined wooden member laid from the ridges to the eaves. These are the common rafter. Hip rafter. These are sloping rafter which forms the hip of a sloped roof. These are laid diagonally from the ridge to the corner of the wall to support roof covering. Hip rafter. Next is jack rafter. These rafters are shorter in length than common rafter and are laid from hip or valley to the eave. Valley rafter. Truss. Rafter are sloping rafter and are laid diagonally from the ridge of the eave supporting valley gutter. எல்லாம் இந்த பக்கம் தான் வரும் இந்த ராஃப்டர்ஸ் எல்லாம் அந்த சைடு தான் வரும் அவ்வளோ டீப்பராக இல்லை கொஷின் கேட்க மாட்டாங்க பார்த்துக்கோங்க இது மேக்ஸிமம் போனால் பிச்சு எப்படி இருக்கும் ரிட்ஜு எங்கே இருக்கும் அந்த மாதிரி தான் கேட்பாங்க நெக்ஸ்ட் நம்ம ஆர்ச்சஸ் போவோம் ஆர்ச் இஸ் a structure constructed to span across opening. It generally consists of small wedge-shaped units which are joined together with mortar. An arch is a structure constructed to span across an opening. It generally consists of small wedge-shaped units which are joined together with mortar. இதோட இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் டேர்ம்லாம் இருக்குது பார்ப்போம் நம்ம introduce. It is the inner curve of an arch. அப்படின்றது வந்து introduce. பிக்சரில் பார்ப்போம் இதுதான் inner curve of an arch அப்படின்றது introduce. ஓகே நெக்ஸ்ட் soffit. It is the inner surface of an arch. Sometimes introduce and soffits are used synonymously. It is the inner surface of an arch. Soffits. பிக்சரில் இருக்கா இங்கே இல்லை நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராடோஸ் அப்படின்றது அவுட் சைடில் இருக்கும் அவுட் சைடு கர்வ் ஆஃப் அன் ஆர்ச் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷர்ஸ் தீஸ் ஆர் வெட் ஷேப்டு யூனிட்ஸ் ஆஃப் மேசன்ட்ரி ஃபார்மிங் அண்ட் ஆர்ச் ஃபிஷர்ஸ் எங்கே இருக்குது இங்கே இருக்குது பாருங்கள் வெட் ஷேப்டு யூனிட்ஸ் ஆஃப் மேசனரி ஃபார்மிங் அண்ட் ஆர்ச் ஃபார்ம் ஆகிறதுக்கு இது இருக்கும் crown. It is the highest point of the extradose. The crown. Next skew back. It is the inclined and splayed surface on the abutment on which the arch rests. Skew back இங்க இருக்கு பாருங்க இந்த arch வந்து rest பண்றதுக்கு abutment. It is the part of the wall on which the arch rests. இந்த portion தான் abutment. Keystone. It is the wedge-shaped unit at the crown of an arch. இங்க இருக்கு பாருங்க இதுதான் keystone. Springer. It is the visor next to skew back. இதுக்கும் next to skew back இதுக்கும் செகண்டா இருக்கிறது ஸ்ப்ரிங்கர் எங்க இருக்கு ஸ்ப்ரிங்கர் இங்க இருக்கு பாருங்க இங்க இருக்கிறது next springer line. It is an imaginary line joining the lowest parts of springers. இங்க இருக்கிறது springer imaginary lines joining the lowest part of the springer. Next haunch. It is the bottom portion of an arch between the skew back and crown. Bottom portion of an arch between the skew back and crown.
Next, span and the distance between the clear distance, horizontal distance between supports. Pier, it is an intermediate support of an arch. Pier, this rise, this rise. Clear vertical distance between the springer line and the highest point of the intradose. Depth or height, perpendicular distance between the intradose and extradose, that's depth. Thickness or breadth of soffit, it is horizontal distance measured perpendicular to the front and back faces of the arch. Thickness of soffits. Okay friends, thank you.